ஓம் வாராகித்தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை மிக மிக சக்தி வாய்ந்த நாள். சனிக்கிழமையோடு நம்மளுக்கு திருவோண விரதம், ஏகாதேசி இது எல்லாமே இணைந்து ஒரே நாளில் வருகிறது. இப்படி அபூர்வமாக வரக்கூடிய நாள்ல 16 வகையான செல்வங்களும் வீடு தேடி வருவதற்கு நாளை இந்த தண்ணீரை வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள். என்ன தண்ணீர்ல கலந்து தெளிக்கணும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். சரி, நாளைய தினம் சனிக்கிழமை. பொதுவாக சனிக்கிழமை பெருமாளை வழிபாடு செய்ய உகந்த நாள். அந்த நாள்லயே நம்மளுக்கு ஏகாதேசியும் வருகிறது, திருவோணமும் வருகிறது. திருவோணம் இரண்டு நட்சத்திரத்திற்குத்தான் இந்த திரு அப்படிங்கிறது வரும். ஒன்னு திருவாதிரை, இன்னொன்னு திருவோணம். இது இரண்டுமே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நட்சத்திரம். அப்படி இந்த திருவோண நாள்ல நாம பெருமாளை வழிபாடு செய்ய அற்புதமான நாள். இந்த நாள்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா சத்யநாராயணர் பூஜை கூட செய்வாங்க. அதே மாதிரி ஏகாதேசி வளர்பிறை ஏகாதேசியாக நம்மளுக்கு வருகிறது. நம்முடைய குடும்பங்கள் முன்னேறுவதற்கும் செல்வ நிலைகள் பெருகுவதற்கும் இந்த வளர்பிறை ஏகாதேசி அன்று விரதம் இருந்து பெருமாளை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த நாள்ல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. ஏற்கனவே நாம இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான வழிபாடுகளை செய்யணும், என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு தனியா நான் ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். பார்க்காதவங்க நீங்க அந்த பதிவையும் பார்த்து பயன்பெறுங்கள். இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பதிவுல ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள், பணத்தோஷங்கள், கண் திருஷ்டிகள் இது எல்லாமே தீர்வதற்கு ஒரு எளிய பரிகாரத்தை நாம செய்ய போறோம். செல்வ வளம் அதிகரிப்பதற்குண்டான ஒரு அற்புதமான ஒரு பரிகாரங்க. இந்த பரிகாரத்தை நாம எந்த நேரத்துல செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னா காலையிலேயே நீங்க இதை செய்யுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். நீங்க பெண்கள் மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். பூஜை அறையில இல்லாம நீங்க தனியா ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு ஒரு கண்ணாடி பவுலு இல்லைன்னா டம்ளர் மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. கிளாஸு இல்லைன்னா பவுல், அது கண்ணாடியால் ஆன பொருளாக இருக்கணும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தண்ணீர். இந்த நிறைய பேர் இந்த தண்ணியில மிஸ்டேக் பண்றாங்க. என்ன தவறு செய்யறாங்க அப்படின்னா, ஆர்ஓ வாட்டர், கேன் வாட்டரை வச்சு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது. இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீர், இப்ப போர் போட்டிருப்பாங்க, அதுல டேப்ல வரும், அந்த தண்ணீரை நீங்க பயன்படுத்திக்கலாம். மழை நீர் இருக்குது அப்படின்னா அந்த தண்ணீரை பயன்படுத்திக்கலாம். ஆத்து நீர், கடல் நீர், இது மாதிரி ஏதாவது இயற்கையாக கிடைக்கக்கூடிய அந்த தண்ணியை தான் நீங்க பயன்படுத்தணும். ஆர்ஓ வாட்டரோ கேன் வாட்டரோ நீங்க பயன்படுத்தக்கூடாது. அதுல ஒரு சில கெமிக்கல்ஸ் எல்லாம் கலந்து வரக்கூடிய காரணத்தினால அந்த வாட்டரை நம்ம தண்ணியை பயன்படுத்தக்கூடாது. சரிங்க, இப்போ அதுல தண்ணிய நல்லா நிரப்பிக்கோங்க. அந்த தண்ணியில இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த 5 பொருளையுமே அதுல கலந்துக்கோங்க. ஒன்னொன்னா அந்த தண்ணியில போட்டுட்டே வாங்க. முதல்ல நம்ம பச்சை கற்பூரம், இது பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் பிடித்தமான ஒரு பொருளும் கூட. அதே மாதிரி பணத்தை வசீகரிக்கும் தன்மையும் இந்த பச்சை கற்பூரத்துக்கு அதிகம் உண்டு. அதனால ஒரே ஒரு துண்டு எடுத்துக்கோங்க. அதில் நல்லா உங்க விரல்னாலேயே நுணுக்கி அதை ஒரு பவுடர் பண்ணி போட்டுடுங்க. போட்டுட்டு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி இலைகள் 1-2 அதுல போட்டுக்கோங்க. கண்டிப்பா துளசி இலைகள் இடம்பெறணுங்க. அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருமாளுக்கு உகந்த மாலை அப்படின்னாலே இந்த துளசி மாலைகள் தான். ஆக நீங்க கோவில்ல இருந்து வரக்கூடிய துளசி இலைகளை இதற்கு பயன்படுத்தக்கூடாது. உங்க வீட்டுல துளசி மாடம் இருக்குதுன்னா முதல் நாளே பறிச்சுக்கோங்க. பொதுவாகவே சனிக்கிழமை நாட்கள்ல துளசி மாடத்துல இருந்து, துளசி செடியில இருந்து துளசி இலைகளை பறிப்பது பாவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைய நாளே நீங்க துளசி இலைகளை பறித்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா கடையில விற்கும், நீங்க வாங்கிக்கலாம். அந்த துளசி இலைகளை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏலக்காய், இந்த ஏலக்காய் 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க.
இதையும் நீங்க அந்த நீரிலேயே போட்டுருங்க. இந்த ஏலக்காய் வந்து ஜனவசியத்திற்கும் பணவசியத்திற்கும் ஏற்ற ஒரு பொருள். இதற்கும் பணத்தை ஈர்க்கும் தன்மை அதிகமாக உண்டு. அதனால 3 அப்படிங்கிற எண்ணிக்கையில இந்த ஏலக்காயை நீங்க எடுத்துக்கோங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் ஒரே ஒரு சிட்டிகை போட்டுக்கோங்க. இது வந்து அறிவியல் ரீதியாகவும் சரி, மங்களகரமான ஒரு ரீதியாகவும் சரி, இந்த மஞ்சள் தூளை நாம சேர்த்திக்கணும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ்வாது. இந்த ஜவ்வாது ரொம்ப ரொம்ப வாசனை நிறைந்தது. நம்மளுடைய சேனல்லையே இந்த ஜவ்வாதை வச்சு நிறைய பரிகாரங்களை போட்டிருக்கோம். இந்த ஜவ்வாது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதையும் கொஞ்சம் நீங்க பேஸ்டா தான் வச்சிருக்கிறீங்கன்னாலும் அதையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பவுடரா வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த பவுடரையும் நீங்க கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. இது எல்லாமே அந்த கிளாஸ்ல வந்து போட்டு நல்லா கலந்துக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து உங்களுடைய உள்ளங்கையில வச்சுட்டு பெருமாள் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள், பணத்தடைகள், பணத்தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி வாழ்க்கையில நாங்க ஒரு செல்வ வளத்தோடு வாழணும், அதற்குண்டான ஒரு அருளை வந்து நீதான் கொடுக்கணும் பெருமாளே அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நீரை வந்து அப்படியே உங்க வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுருங்க. இதை வந்து உள்ள வெளியே பின்வாசல், கிச்சன், பாத்ரூம், பெட்ரூம் எல்லா இடத்துலையும் மூளை முடுக்க எல்லாத்துலேயுமே இந்த நீரை வந்து தெளிச்சு விட்டுருங்க. இதுல கொஞ்சம் நீர் மீதி இருக்குது அப்படின்னா துளசி மாடத்துல ஊத்திடுங்க. இல்லைன்னா கால்படாத இடத்துல இந்த நீரை வந்து ஊத்திடுங்க. இந்த மாதிரி நாளைய தினத்துல நாம செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், தீய சக்திகளாக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி பணத்தடைகள், பண தோஷங்களும் நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் அதுவுமே நிவர்த்தி ஆகிவிடும். பொதுவாக பெருமாளை நாம செல்வ வளம் பெருகுவதற்காக வழிபாடு செய்வோம். அந்த மாதிரி பெருமாளை நினைத்து நாம செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரியான சேர்க்கை வரக்கூடிய நாள் வந்து ரொம்ப அபூர்வமாக தான் நம்மளுக்கு அமையும். ஆக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து சரியாக நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காலையில இதை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நாங்கள் வேலைக்கு போறோம், எங்களால முடியாது அப்படிங்கிறவங்க மாலை நேரங்களில் நீங்க இதை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நாளைய தினத்துல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி அபிஷேகத்திற்கு பால், சந்தனம், இது மாதிரியான உங்களால என்ன முடியுமோ அந்த பொருட்களை ஏதாவது ஒன்றையாவது நீங்க அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுப்பது உங்களுக்கு கூடுதல் பலனை அளிக்கக்கூடியதுங்க. நாளைய தினத்துல பெருமாளை வழிபாடு செய்து பெருமாளினுடைய அருளை பரிபூரணமாக பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.